ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 177வது நாமாவளியாக ஓம் காமரூபாய நமஹ. இந்த நாமாவளி முருகனுடைய திருமேனி மன்மதன் போன்ற ரூபமுடையவர் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமான் மாறன் அப்படின்னா மன்மதனை குறிக்கும். முருகப்பெருமான் குமாரன், கோடி மன்மதர்களை விட அழகானவராம். அதனால தான் திருப்பதியில் சொல்லும் பொழுது எழுதறிய ஆறுமுகமும் அணிநுதலும் வைரம் இடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீல் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு 17 குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்தச் சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரி குமரியுடன் உருகும் முக்கட் சிவன் பெரும் சத்புத்ரா உம்பர்தம் தம்பிரானே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி முருகப்பெருமானுடைய அந்த திருமேனி எழுதறிய ஆறுமுகம் உடையது. பராசக்தியும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னுவார் அபிராம்பற்று. எழுதறிய சாமல மேனி அப்படின்னுவார். குமரகுருபரர் சொல்லும் பொழுது புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்து இருக்கும் உயிர் ஓவியமேன்னு அம்பால வர்ணிப்பார். அப்படி பரமேஸ்வரன் பார்வதியினுடைய அந்த பிரபாவத்தினுடைய முழு வடிவம் முருகப்பெருமான். ஆனந்தம் வடிவம், அழகே வடிவம். அதனால்தான் அவர் சச்சிதானந்த ஸ்வரூபமாக சுவாமி அம்பாளுக்கு நடுவில் இருப்பார். அப்பேற்பட்ட அந்த மன்மதன் போன்ற ரூபம். மன்மதன் அனைத்து உயிருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பார். இவர் அனைத்து உயிருக்கும் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான இந்த நாமாவளி மன்மதன் போன்று ரூபமுடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் காமரூபாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.